ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெயின் கஃப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம அப்படி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரில. நம்ம பார்த்து சும்மா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓட 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 தூரம் குறையல, மரத்தை நல்லா வெட்ட போகிறேன் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம்? சரி, நம்ம வீடு கட்டலான்னு இருக்கேன். வீடு கட்டுறது லைட்டு வேணுமே. சரி, கொஞ்சம் கோலை மைண்ட் பண்ணிப்போம். காலமே காலமே என்னை கோல் மைண்டு பண்ண வைக்கிறாய். நான் இப்போ என்ன பண்ணுறதுண்டு எனக்கே தெரியல. அது அப்படியே போச்சு. இப்போ ஓகே, நம்ம இப்போ எந்த இடத்துல வீடு ஏன் முன்னாடியே வந்து என்கிட்டயே வந்து ஆனால் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? விண்டு கேமர். இங்கே இத்தனை கோழி இருக்குது. கோழிலாம் ஒரு குரூப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்மள்கிட்ட எதுவும் இருக்கா? கிராஃப்டிங் டேபிள் தான் இருக்கு. கிராஃப்டிங் டேபிளை கொண்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மரத்தை வெட்டிப்போம் கைஸ். மாட்டு கறியை வச்சு இந்த மரத்தை வெட்ட போகிறேன். பரவாயில்லையே, மாட்டுக்கறியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மரத்தை வெட்ட முடியுது. ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வெட்டுறேன், நான் மரத்தை தானே வெட்டுறேன், கறியை வச்சு வெட்டுறேன். உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரா இவன் பைத்தியார மாதிரி இருக்கான், இவனெல்லாம் செருப்பை சாணியில் முக்கி அடிக்கணும் அப்படின்னு தானே உங்கள் மைண்டில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, யாரா இவன் மைண்டை ரீட் பண்ணான்னு நினச்சிருப்பீங்க. அதே நான் இப்போ மைண்டை ரீட் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, நாம் இப்போ இந்த ஸ்டோனில் பிக்காக்ஸும் அப்படியே ஒரு ஸ்வாடும் செஞ்சுப்போம். இப்போ இந்த வீடை எப்படி கட்ட ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே கைஸ். அரைச்ச நிஜமான உருட்டு விடுறான் போடா. அவனை விட்டுங்க கைஸ், அவனை விட்டுருங்க. அவன் ஒரு கொஞ்சம் மைண்டு எப்படி சொல்கிறது, அவன் கொஞ்சம் மூளை வரைச்சி கம்மி. அவனுக்கு அப்படி தான் சொல்லுவான். ஓகே, நாம் அப்படியே என்னது இது நம்மளுக்கு இப்போ இன்னும் கோழி உள்ளாருக்கு மாற்றிக்கிட்டு இருக்கு. சரி, அது அப்படியே வெளியே வரட்டும் எப்படியாவது. நாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. இந்த மரத்தையும் வெட்டி முடிச்சாச்சு கோழியை வச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இன்னொரு மரத்தையும் வெட்டுவோம். நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மரக்கட்டை வேணும். மரக்கட்டையால் செஞ்ச இது வேணும் கைஸ். அது இருந்தால் தான் வீடை கட்ட முடியும். வீடு கட்டுறது கண்ணாடி வேணும். கண்ணாடி செய்கிறதுக்கு நம்மளுக்கு சாண்டு வேணும். சாண்டிங்க எங்கேயுமே இல்லை. சாண்டிங்க இல்லாத காரணத்தினால் நம்ம வீட்டுக்கு கண்ணாடியே வைக்காம வீடை கட்ட போகிறோம். என்னது இது? டே என்ன எங்கே போன ஆடம் நல்லாவே. இப்போ என்ன சொல்கிறது? ஓகே, நம்ம இப்போ எங்கே வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு இப்போ நம்மள்கிட்ட 4 அந்த இது டார்க் ஓக் அது என்னமோ ஒன்று கைஸ். அந்த இது கருப்பாக என்னமோ ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே இதை வச்சு கொஞ்சம் செஞ்சுப்போம். செஞ்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் உட்டு தேவையா? இப்போ தானே இவ்வளோ இது மைண்ட் பண்ணேன், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உட்டு கேட்குறானுவோ. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, இப்போ இங்கேருந்து வீடை கட்ட ஃபஸ்ட்டு 4 மூளைக்கும் ஒரு பாக்ஸ் வச்சுப்போம். ஏன்னா நம்மள்கிட்ட 4 இது இருக்கிறதுனால 4 மூளைக்கும் ஒரு பாக்ஸ் வச்சுப்போம். இப்போ இங்கே போய் அப்படியே ஒரு பாக்ஸு கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக பண்ணோம். நான் வைக்க முடியல. ஏய் வை. நானே அது மேலே நின்றுட்டு அது ஒன்றும் இல்லை கைஸ். நான் கொஞ்சம் அறிவாளியாக செயல்படுறேன், அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது. ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே நம்ம தப்பாக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சரி வா, இப்போ கரெக்டாக இங்கே வைக்கணும். கரெக்டாக வச்சாச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? நம்மள்ட்ட எங்கே அந்த இது
ஓகே நம்மளால் இந்த இருக்குது 36 இது இருக்குது. இதுனா இந்த இது ஓக் லாக் இது இருக்குது. ஓகே இங்கே கதை வச்சிடலாமா? ஓகே கைஸ் இங்கேயே கதை வச்சிருவோம். கதவை இங்கே வச்சுட்டு அப்படியே இங்கேருந்து இங்கே 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 அப்படியே ஒரு போட்டு அப்படியே இங்கேருந்து இங்கே அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு இதையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கதவை செய்யலாமா? வேணாம், அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். 1 2 அப்படியே அங்கே போய் 1 2 அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் இங்கே இழுத்துக்கிட்டு வந்து அப்படியே இங்கே வந்து 1 2 இதை போட்டாச்சு. அப்படியே அங்கேருந்து இதை இழுத்துக்கிட்டு வந்து அப்படியே அதையும் அடைச்சாச்சு கைஸ். அப்படியே இதை உடச்சிப்போம். உடச்சிட்டு சைடில் கண்ணாடி வைக்கலாமா? ஆனால் கண்ணாடி வைக்கிட்டு நம்மளுக்கு சாண்டு வேணுமே. இப்போ என்ன பண்ணுறது? சாண்டு வேணுமே. இப்போ பேசாமல் கண்ணாடி வைக்காமே இருந்துடலாமா? இல்லை ஸ்டாண்டு எங்கேயாவது தேடி பார்ப்போம். மறுபடியும் நம்மளுக்கு இந்த மரக்கட்டையால் செஞ்ச அது என்ன அதுன்னு தெரில, அது நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு வருவோம். இன்னும் இது ரொம்ப டார்க் கலராகவே இருக்குது. வேறு எதாவது நல்ல கலர் இல்லையா? அதோட கலரு அந்த கலர் எங்கே? அந்த கலர் இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும். எப்படியா இருந்தாலும் நல்லா இருக்க போகிறது இல்லை. ஓகே அந்த கலரு மாடு நவரு வழியிலே குறுக்க நிற்கிது அந்த மாடு. எங்கே அந்த அந்த இருக்கு கைஸ் அந்த கலரு. இப்போ நாம் அதை போய் வெட்டிக்கிட்டு இருப்போம். அப்படியே நாம் இதை கொஞ்சம் வெட்டிக்கிட்டு என்ன கைஸ் இது இடமே கருப்பாக வேண்ட்டு போடு. அப்படியே நம்ம இதையும் வெட்டிக்கிட்டு நாங்கள் ஒன்று வச்சுட்டேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு வெட்டிப்போம் கைஸ், தெரியாமல் வச்சுட்டேன். ஓகே அப்படியே இதையும் வெட்டிட்டு அப்படியே நாம் இதையும் வெட்டணும். அப்படியே இந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டு என்ன பண்ணணும்னா ஊட்டிக்கிட்ட போய் அந்த லாகை செய்யணும். அந்த லாகை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா வீடு கட்ட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடணும். அவன் எங்கே என்னோடய வீடு அந்த இருக்குது. அப்படியே நாம் நடந்து போகலாம். கீழே கோல் இருக்குது நிறையா, அதனால் பரவாயில்ல. நம்ம அப்படியே நடந்து போய் அப்படியே இதில் கொஞ்சோன்னு எடுத்துக்கிறது. அப்படியே இதை எடுத்து அப்படியே இருக்கிற எத்தனை வருது? ஒரு 24 வருது. ஒரு டோர் செஞ்சு இன்னும் 3 டோர் வந்துருச்சு. ஓகே ஒரு படி செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு வைக்கிறதுக்கு. ஒரு படி செஞ்சாச்சு. ஓகே என்ன டோர் உள்ளே இருக்க அப்படியே போச்சு. வெட்ட அந்த டோரை வச்சே டோரை வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே இந்த தடவை கரெக்டாக வைக்கணும். டோரை கரெக்டாக வச்சாச்சு. 2 டோர் எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே அப்படியே இப்படி வச்சு அப்படியே மேலே அந்த பிளாக் வைப்போம். 1 2 இது வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. இப்போ என்ன பண்ணுறது? நம்மளுக்கு அந்த மாதிரி டிசைன் உள்ள பிளாக் வேணும் கைஸ். அந்த மாதிரி டிசைன் உள்ள பிளாக்குக்கு நான் எங்கே போகிறது? நம்ம ஃபஸ்ட்டு சாண்டு இருக்கான்னு தேடிப்போம் கைஸ். சாண்ட் என்ன அங்கே இருக்குது, ஆனால் அங்கே போகிறதுக்கு நம்ம போட்டு செய்யணுமே. சரி போட்டு செய்வோம். இல்லை எதுக்கும் நம்மளால் நீந்தியே போக முடியுமான்னு பார்த்துவோம். இல்லை நீந்தியெல்லாம் போக முடியாது, கீழே வாட்டர் ஜோம்பி வேற ஒருத்தவன் இருக்கான். போட்டே செய்வோம் காய்ஸ். நைட்டாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஓகே காய்ஸ் நைட் ஆகும்போது உண்மையிலேயே ஃபஸ்ட்டு பெட்டு அங்கே போட்டுப்போம். இன்னும் நைட்டே ஆகலையா? நைட் ஆக போதா? அந்த சூரியன் மறைஞ்சோடனே தான் தூங்க முடியுமோ? தூங்கிடு நீ தூங்கிடு. என்ன கைஸ் இதே நைட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ தூங்கி பார்ப்போம். இப்போ என்ன இது நைட்டே ஆக மாட்டேங்குது.
ஓகே இப்போயாவது நைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய் டச் பண்ணலாமா இல்லை சூரியனை பார்த்துப்போம். நைட் ஆச்சு, தூங்கியாச்சு. ஓகே எந்திரிச்சாச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணுறது? கரெக்டாக நம்ம எந்திரிக்கும் போதே முன்னாடி 2 மாடு நிற்கிது. ஓகே போட் எப்படி? போட்டுக்கு ஷவல் வேணுமா? போட்டுக்கு ஏன் ஷவலு? போட்டுக்கு ஏன் ஷவலு? இல்லை புரியல. போட்டுக்கு ஏன் ஷவலு? சரி நாம் வேணாம் கண்ணாடியெல்லாம் வைக்க வேணாம் கைஸ். இந்த தண்ணி கடியில் அந்த மண்ணும் இல்லை, கண்ணாடிலாம் வைக்க வேணாம் கைஸ். கண்ணாடி வைக்கிறதுனா அங்கே வேறு போட்டு நம்ம வேணால் இந்த பிளாக் கலர் இதை டிசைனாக வச்சுருவோம் கைஸ். அப்படியே இந்த பிளாக் கலர் இதை வெட்டிக்கிட்டு அப்படியே ஒரு இன்னொரு வெட்டிட்டு வெட்டுறேன்னா வெட்டுறது கிடையாது, அப்படியே வெட்டிட்டு மறுபடியும் இன்னொன்று வெட்டிட்டு என்னது கைஸ் இது இந்த மரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் வெட்டிட்டு இதையும் வெட்டிட்டு மேலே ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ இதை வெட்டிட்டு ரொம்பவே வேகமாக நடந்து போகணும். நம்மளுக்கு வேறு இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லையே. பேசாமல் இந்த மாடை அடிச்சிடலாமா? இது வச்சுக்கிட்டே வைக்கிறேன் பாருவேன், நான் ஒரு அறிவாளி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே ஒன்று 2 இது இருக்குது கைஸ். அந்த 2 இதை போட்டு தூக்கி அங்கே ஒன்று இதாச்சு. இப்போ இந்த 3 இதில் மட்டும் அந்த இதை வச்சிடலாம், அந்த லாகு. ஓகே இப்போ எங்கே அந்த லாகு? நம்ம ஃபஸ்ட்டு இதை செஞ்சுக்கலாமா? ஓகே கைஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டார்ச்சை செஞ்சுப்போம். டார்ச்சை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ஆர்மர்லாம் வேறு ரெடி பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒன்றுமே மைண்டில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? எங்கே அது? பிளாக்கில் தானே இருக்கும். நம்ம இதை செஞ்சுப்போமா? இல்லை இப்போதைக்கு வேணாம். ஓகே அப்படியே இதையும் செஞ்சுட்டு இன்னும் இவ்வளோது வருது, பரவாயில்ல இருக்கட்டும். அப்படியே இங்கே ஒரு 3 பார்க்க டிசைனால இருக்குன்னு நினச்சேன், ஏன்னா கேவலமாக இருக்குது. அப்படியே இங்கே ஒரு 3 அவ்வளோதான், நம்மளோட டப்பா ரெடி. அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம இதில் ஒன்று செஞ்சாச்சு, இன்னும் ஒன்று செய்யறதுக்கு பதிலாக 3 செஞ்சுட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே இதை தூக்கி இங்கே வச்சுட்டு மேலே போய் விண்டு ஃபேமிலி ஹவுஸ்ன்னு போடுவோம். விண்டு ஃபேமிலி FAMILY ஃபேமிலி இப்போ ஹவுஸே HOUSE ஹவுஸ். ஓகே காய்ஸ் போட்டாச்சு. என்னது இது? ஆமாம் ஏன் இப்போ இப்படி வந்துச்சு? HOUSE அவ்வளோதாங்க. விண்டு ஃபேமிலி ஹவுஸ்ன்னு போட்டாச்சு. இதுதான் நம்மளோட வீடு. வெயிட் பண்ணி எதையும் மறந்த மாதிரியே இருக்குது கைஸ். நம்மளோட வீடு தான் முடிஞ்சிருச்சு. வாங்க கைஸ் நம்ம கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துப்போமா? அந்த ஃபர்னஸ் செய்யணும், அதுக்கு இன்னும் 4 ஸ்டோன் தேவைப்படுதா? 4ஆ 3ஆன்னு தெரியல, 3ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே இந்த பிக்காக்ஸ் எடுத்து அப்படியே ஒரு மைண்டு, அப்படியே இன்னொன்று, அப்படியே 3ஆவதா இன்னொன்று. இல்லை எதுக்கும் 4 இல்லை வேணாம் 3 எடுத்துப்போம். அதில் 3 தானே கேட்டு. என்னது இது? ஓ 4 இது தாங்க. ஒரு இது தேடிட்டு அதுக்கப்புறம் ஒரு இது எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபர்னஸ் எடுத்துப்போம். ஃபர்னஸ்ஸு இது ஒரு ஃபர்னஸ்ஸு. ஓகே கைஸ் நம்ம இதையும் உடச்சிப்போம். இதையும் உடச்சி அப்படியே வீட்டு உள்ளாருக்கு வச்சுருவோம். வீட்டு உள்ளாருக்கு வந்தாச்சு, கதவு சாத்தியாச்சு. அப்படியே இங்கே ஒரு ஃபர்னஸ்ஸு. எங்கே இந்த கிராஃப்டிங் டேபிள்? உள்ளாருக்கு போயிட்டான் அவன். வெளியே வாடா. வெளியே இழுத்துட்டு வந்து இங்கே வச்சாச்சு. சீலிங் அதுதான் பார்த்தேன், என்னத்தையும் மறந்த மாதிரியே இருக்கேன். நான் அப்போவே நினச்சேன் சீலிங்கே மறந்தாச்சு கைஸ். நான் 16 உட்டு தான் இருக்குது, இதனால் வெட்டிப்போம். இன்னும் கொஞ்சம் அதுக்கெல்லாம் தேவைப்படாது. 16 உட்டு கொஞ்சம் கம்மி தான். ஒன்று தேவைப்படுமா? இல்லை இந்த ஃபுல் மரத்தையும் வெட்டிப்போம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் உட்டு தேவைப்பட்டாலும் தேவைப்படும் நம்ம மற்ற விஷயங்களுக்கு. அப்படியே இதையும் வெட்டிட்டு எவ்வளோ தான் வேலை இருக்குது, இதால் முடியலை. ஓகே நம்ம அப்படியே இதையும் வெட்டிட்டு
இதையும் ஒரு வெட்டை போட்டுட்டு அதுக்குன்னு வெட்டு வந்துடும். சும்மா தான் சொன்னேன், வெட்டுலாம் வராது. அதுதானே பார்த்தேன். சில நேரத்தில் என் வீடை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதாக இருக்குது கைஸ். அதாவது இப்போ டப்பாவை கவுத்தி போட்டாப்புல இருக்குது எனக்கே. ஏன்னா அப்படி தானே இருக்குது இந்த வீடு. ஓகே, இப்போ வந்து இப்படி பண்ணி 40 இது வந்துக்குது கைஸ். 40 இதையா நான் எடுத்தேன். தவக்கலை மாதிரி இருக்குது கைஸ். அது என்னண்டே தெரியல, தவக்கலை மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, வீட்டுக்கு சீலிங்கை மட்டும் போட்டுருவோம். சீலிங்கை போட்டாச்சு. என்ன இது, சீலிங்கை போட்டோன்னே இடமே கொஞ்சம் இருட்டாக இருக்கிறப்பல இருக்குது. அதுதான் லைட்டு செஞ்சு வச்சேன்னு. ரொம்பவே அதிகமாக லைட்டு செஞ்சு வச்சுட்டோமோ. இது பரவாயில்ல, இருக்கட்டும். அப்படியே இங்கே ஒரு லைட்டை போட்டு இங்கே ஒரு லைட்டு. சரி, இப்போ வெளியே போய் இங்கேயே லைட்டை வச்சுட்டு இதோட வீடியோ முடிச்சுப்போங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. பாய்.